ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராக நம்ம கடந்து செல்வோம். தேவனுடைய வார்த்தைக்கு நேராக கடந்து செல்வோம். எல்லாரும் நீதிமொழிகளின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். பக்கம் 765 பழைய ஏற்பாடு. அப்பொழுது நீ பயமின்றி உன் வழியில் நடப்பாய், உன் கால் இடராது. ஆமே, உன் கால் இடராது. என்ன சொன்னார் ஆண்டவரே? நல்ல சத்தம், கவனம் வரலையே. ஆமா, அல்லேலூயா. இந்த பக்கம் தான் சவுண்ட் வருது, இந்த பக்கம் வரணும் மாட்டேது. இந்த பக்கம் எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, உன் கால் இடராது. அல்லேலூயா. இதுதான் கர்த்தர் நமக்கு கொடுத்த வார்த்தை. இந்த வாரத்தில் தேவனுடைய பாதத்தில் காத்திருக்கும் போது ஆண்டவர் ஒரு காரியத்தை எனக்கு உணர்த்தினார். என்ன உணர்த்தினார்னா, அவயங்களை குறித்து ஆண்டவருடைய வார்த்தையை உங்களுக்கு கொடுக்க சொல்லி ஆண்டவர் எனக்கு ஒரு உணர்த்துதல் கொடுத்தார். அந்த அடிப்படையில் நமக்கு இந்த மாதம் கொடுத்த வாக்கு தத்தமே அவயத்தை குறித்து தான். என்னது? உன் கால் இடராது. அப்போ கால்களை குறித்து தான் ஆண்டவர் கொடுத்ததுனால இந்த கால்களை குறித்த இந்த வார செய்தியை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஏன் நாம் கால்களை குறித்து கவனமாக இருக்கணும்? யோசிச்சு பாருங்க. நம்ம சரீரத்தில் தலை இருக்குது, கண் இருக்குது, மூக்கு இருக்குது, காது இருக்குது, வாய் இருக்குது, கரங்கள் இருக்குது. யோசிச்சு பாருங்க, எத்தனையோ அவயங்கள் இருக்குது. ஆனால் ஆண்டவர் இந்த காலை குறித்து இந்த வாரத்தில் ஒரு வார்த்தை கொடுக்கிறார். அப்போனா காலில் என்ன காரியம் இருக்குது, ஏன் அதில் கவனம் செலுத்தணும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, முதலாவதாக யோசுவாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 15-16 வசனத்தை வாசிங்க. யோசுவா 3ஆம் அதிகாரம் 15-16 பக்கம் 272. யோர்தான் அறுப்பு காலம் முழுவதும் கரை புரண்டு போம். ஆமென். பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்களின் கால்கள் தண்ணீரின் ஓரத்திலே பட்டவுடனே மேலே இருந்து ஓடி வருகிற தண்ணீர் நின்று சார்தானுக்கு அடுத்த ஆதாம் ஊர் வரைக்கும் ஒரு குவியலாக குவிந்தது. உப்பு கடல் என்னும் சமனான வெளியில் கடலுக்கு ஓடி வருகிற தண்ணீர் பிரிந்து ஓடிற்று. ஆமா, நல்ல கவனிங்க. ஆசாரியருடைய கால்கள் அந்த யோர்தான் நதியிலே பட்ட மாத்திரத்திலேயே வசனம் சொல்லுகிறது, அது வரைக்கும் கரை புரண்டு ஓடிக்கொண்டிருக்கிற அந்த யோர்தான் நதி. அது எப்படி அது பாயுமா? கீழிருந்து மேலே பாயும். அவ்வளோ ஆக்ரோஷமா இருக்கும் யோர்தான் நதி. நல்லா கவனிங்க. அந்த நதி ஆசாரியர்களுடைய கால்கள் பட்ட மாத்திரத்தில் முதல்ல வசனம் சொல்லுது, நின்று போச்சு. அது வரைக்கும் ஓடிக்கின்னு இந்த நதி என்னாச்சா? நின்றுச்சு. ஃபர்ஸ்ட். ரெண்டாவது என்ன சொல்லப்பட்டிருக்கு? குவியலாக நின்னுது. மூணாவது என்ன சொல்றது? பிரிந்து போச்சு. நல்லா கவனிச்சு பாருங்க. ஏன் கால்களை குறித்து கர்த்தர் கவனம் வைக்க சொல்றாருன்னா, ஆசாரியர்கள் கால் பட்ட உடனே நமக்கு தாட்டு தோணிடக்கூடாது. அப்போ பாஸ்டர் கால் வச்சாதான் தண்ணி பிரியம் போல இருக்கு அப்படின்னு நினைச்சிடக்கூடாது. நம்மளாம் யாரு? இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தால் கழுவப்பட்ட எல்லாருமே ஆசாரியர்களும் ராஜாக்களுமா நம்ம இருக்கிறோம். அல்லேலூயா. அதனால எஸ்கேப்லாம் ஆக முடியாது. பாருங்க, நீங்களும் ஆசாரியர் தான், நீங்களும் ராஜாக்கள் தான். அதனால இயேசுவின் நாமம் தரிக்கப்பட்ட அவருடைய ரத்தத்தால் கழுவப்பட்ட எல்லாருமே நம்ம ஆசாரியர்களும் ராஜாக்களுமா இருக்கிறபடினால உங்க கால்கள் இந்த யோர்தானை போல கரை புரண்டு வருகிற எப்படிப்பட்ட போராட்டமா இருந்தாலும் உங்க காலை நீங்க வைக்கும் போது அந்த பிரச்சனைகள் அப்படியே நின்று போவதை உங்களால பார்க்க முடியும். அது அப்படியே குவியலாக நிற்கிறத பார்க்க முடியும். அது அப்படியே பிரிந்து போய் உங்களுக்கு எந்த தடையும் இல்லாதபடிக்கு உங்களுக்கு வழிகளை அது கொடுப்பதை உங்களால பார்க்க முடியும். அதுதான் ஆண்டவர் சொல்றார். அதனாலதான் காலை குறித்து நம்ம என்ன பண்ணணும்? கவனமாக இருக்கணும். பாருங்க, இந்த காலை சத்துரு எப்பவுமே இடற பண்ணுவான். சில நேரங்களில் காயங்களை ஏற்படுத்துவான். கால்களில் நம்ம கவனம் செலுத்தணும். ஏன்னா காலில் இவ்வளோ ஆசீர்வாதம் இருக்குன்னு நம்மளை காட்டிலும் அவனுக்கு தெரியும். யாருக்கு? நம்ம எதிராளிக்கு அது நல்லாவே தெரியும். அதனால அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம ஆவிக்குரிய காரியங்களை குறித்து அறியாமல் இருக்கிறதுனால தான் நம்முடைய வாழ்க்கையில் சில காரியங்களை நம்ம பெற்றுக்கொள்ளாமல் இன்னை வரைக்கும் இருக்கும். இன்னைக்கு ஆவிக்குரியவர்களாக நாம் எல்லா காரியத்தையும் அறிந்து கொள்ளணும். நம்முடைய பலன் என்ன, கர்த்தர் நமக்கு ஆயத்தம் பண்ணி கொடுத்துருக்க ஆசீர்வாதங்கள் என்ன, நமக்கு கொடுத்த வல்லமைகள் என்ன, கிருபைகள் என்ன, கர்த்தர் நமக்கு ஆயத்தம் பண்ணின மேலான காரியங்கள் என்ன, நம்ம எந்த விதத்தில் கர்த்தர் பார்க்குறாரு, இப்படி நாம் நம்மளை பற்றியே அறியறதில்லை. இந்த கிராமத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, யானை எவ்வளோ பெருசு யோசிச்சு பாருங்க.
அது சின்ன வயசுல இருந்தே ஒரு குட்டியா இருக்கும்போது நீங்க ஒரு கயிறு கட்டி ஒரு கொம்புல கட்டி விட்டீங்கன்னு வச்சுங்களேன், அதுக்கப்புறம் அது அப்படியே வளர்ந்ததுனால அது என்ன ஆகி போயிடும், எவ்வளோ பெருசானாலும் ஐயோ நம்மளால் இந்த இடத்த விட்டு போக முடியாது, நம்மளால் இந்த இடத்த விட்டு போக முடியாது, அதுக்கே அது மனசில் என்ன ஆகி போகுது, பதிஞ்சு போகுது. அப்படி தான் இப்போ நம்ம ஆயிட்டோம். யானை எவ்வளோ பெருசு, அது 200 டன்னு இருக்குன்னு சொல்கிறாங்க. யோசிச்சு பாருங்க, அவ்வளோ பெரிய யானைக்கு சின்ன வயசுலேருந்தே கயிறு போட்டு வளர்த்து 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 என்ன ஆகி போச்சு, அதுக்கு இதுதான் என் உலகம், இதை தாண்டி என்னால் போக முடியாதுன்னு அப்படியே இருந்துருச்சு பாருங்க. நாமளும் அப்படி தான் இருந்துட்டோம். ஆனால் கர்த்தர் நம்மளை எப்படி வச்சிருக்காரு, பெரிய ஆளாக வச்சிருக்காரு. கர்த்தர் உன்னதமான பலனை நமக்கு கொடுத்திருக்காரு, உன்னதமான வல்லமைகளை கொடுத்திருக்கிறாரு. ஆனால் இந்த காரியங்களை அறியாததுனால, நம்ம பேதைகளை போல இருக்கிறதுனால தான் சாதாரண பிசாசு கூட நம்ம வீட்டில் வந்து ஆட்டம் காட்டிட்டு நம்மளை போகுது. அல்லேலூயா. அது நம்மளை பார்த்து பயப்படணும். இப்போ நாம் என்ன பண்ணிட்டோம், அதை பார்த்து பயப்படாது. நம்ம சிங்கம் ஓனாயை பார்த்து பயப்படுற மாதிரி ஆகிப்போச்சு. காட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஓனாய் தான் சிங்கத்தை பார்த்து பயப்படும். ஆனால் இப்போ நம்ம என்ன ஆகிட்டோம், நாம் ஓனாயெல்லாம் பார்த்து பயப்பட ஆரம்பிச்சிட்டோம். பார்த்துங்க, இதுதான் நம்ம நிலைமை. ஆனால் சத்துருவுக்கு நல்லா தெரியும் நம்ம பலன் எப்படிப்பட்டதுன்னு. அல்லேலூயா. ஆமாம், நல்லா கவனிங்க. முதலாவது ஏன் கால்களில் கவனம் செலுத்தினா, நம்முடைய கால்கள் தான் நம்முடைய ஆசீர்வாதத்துக்கு வழியை உண்டாக்குது. நம்முடைய கால்கள் தான் நம்முடைய பிரச்சனையை அப்படியே நின்று போக பண்ணக்கூடியது. நம்முடைய கால்கள் தான் நம்முடைய பிரச்சனைகள்லாம் ஒரு ஓரமாக ஒதுக்கி தள்ளக்கூடிய கிருபையை கர்த்தர் எங்கே வச்சிருக்காராம், நம்முடைய கால்களில் வச்சிருக்காரு. அதனால உங்கள் கால்களை குறித்து நாம் கவனமாக இருக்கணும். ரெண்டாவது, அதே யோசுவாவின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 24, 25 வாசிங்க. அவர்களை யோசுவாவினிடத்திற்கு கொண்டு வந்தபோது யோசுவா இஸ்ரவேல் மனுஷரையெல்லாம் அழைப்பித்து தன்னோடு கூட வந்த யுத்த மனுஷரின் அதிபதிகளை நோக்கி, நீங்கள் கிட்ட வந்து உங்கள் கால்களை இந்த ராஜாக்களுடைய கழுத்துகளின் மேல் வையுங்கள் என்றான். அவர்கள் கிட்ட வந்து தங்கள் கால்களை அவர்கள் கழுத்துகளின் மேல் வைத்தார்கள். அப்பொழுது யோசுவா அவர்களை நோக்கி, நீங்கள் பயப்படாமலும் கலங்காமலும் பலத்து திடமனதாயிருங்கள், நீங்கள் யுத்தம் பண்ணும் உங்கள் சத்துருக்கள் எல்லாம் கர்த்தர் இப்படியே செய்வார் என்றார். உங்க சத்துரு இப்ப யாருக்கு எங்க இருக்கான், உங்க காலு கீழே. கவனிச்சிங்களா? யோசுவா அதை தான் சொன்னார். எல்லாரும் கூப்பிட்டு, அவர் மட்டும் காலை வைக்கல, கூடவே என்ன பண்ணாரு, எல்லா பயந்தாங்கோலிகளை, பிசாசை பார்த்தவன ஓடுறவங்கள, போராட்டத்தை பார்த்தவன ஓடி ஒளியறவனை கூப்பிட்டு இங்க வாடான்னு சொல்லி கூப்பிட்டு என்ன பண்ணாரு, பிசாசை கீழே போட்டு காலை எடுத்து மேலே வை. இந்த பிசாசுக்கு, இந்த பிரச்சனைக்கு எப்படி உனக்கு இப்போ ஆண்டவர் கிருபை செஞ்சாரோ, இதே மாதிரி தான் நீ எல்லா போராட்டத்தையும் ஜெயிப்ப. எல்லாம் உன் காலுக்கு கீழே தான், நீ தான் ராஜா அப்படின்னு சொல்லி நமக்கு கொட்டி கற்றுக் கொடுத்த பகுதி தான் இது. என்னது, நமக்கு கொட்டி கற்றுக் கொடுத்த பகுதி தான். அப்போ நல்லா புரிந்து கொள்ளுங்க, உங்கள் சத்துரு என்றைக்குமே உங்கள் காலுக்கு கீழே தான், உங்கள் போராட்டம் என்றைக்கும் உங்கள் காலுக்கு கீழே தான். இதை உறுதிப்படுத்த ஆண்டவர் இன்னும் சில வசனங்களை கொடுத்தாரு பாருங்க. உபாகமம் 33:29 வாசிங்க. இஸ்ரவேலே, நீ பாக்கியவான், கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் யார்? உனக்கு சகாயம் செய்யும் கேடகமும் உனக்கு மகிமை பொருந்திய பட்டயமும் அவரே. உன் சத்துருக்கள் உனக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள், அவர்கள் மேடுகளை மிதிப்பாய் என்று சொன்னார். சத்துருக்கள் உனக்கு இச்சகம் பேசி அடங்குவாங்க, அவங்க மேடுகளை நீ என்ன பண்ணுவ, மிதிப்ப. நல்லா புரிந்து கொள்ளுங்க, கர்த்தர் மேடுகளை மிதிக்க அழைக்கிறாரு. அது எங்க, யாருடைய மேடு? உங்க வீட்டு மேடு இல்ல, உங்க சத்துருக்களோட மேடு. யோசிச்சு பாருங்க, அவன் எதை வச்சு உங்களை மடக்கணும் முடக்கணும் நினைக்கிறானோ அந்த மேலேயே கர்த்தர் உங்க கால்களை எடுத்துட்டு போய் நிக்க வைக்கிறாருன்னா நம்ம தேவன் எப்படிப்பட்டவர் பாருங்க. அல்லேலூயா. அதனால உங்க காலை பார்க்கும் போதெல்லாம் உங்களுக்கு ஒரு எண்ணம் தோணும், இதுதான் என் போராட்டத்தை ஜெயிக்கிற நசுக்க போற காலு அப்படின்னு தோணணும். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு தோண போகுது பாருங்க. இன்னும் வசனம் சொல்லுது பாருங்க. நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 24 27 வரைக்கும் வாசிங்க. ஸ்திரீகளுக்குள்ளே கேனியனான ஏபேரின் மனைவியாகிய யாகால் ஆசீர்வதிக்கப்பட்டவள், கூடாரத்தில் வாசமாயிருக்கிற ஸ்திரீகளுக்குள்ளே அவள் ஆசீர்வதிக்கப்பட்டவளே. தண்ணீரை கேட்டான், பாலை கொடுத்தாள், ராஜாக்களின் கிண்ணியிலே வெண்ணெயை கொண்டு வந்து கொடுத்தாள். தன் கையால் ஆணியையும் தன் வலது கையால் தொழிலாளரின் சுத்தியையும் பிடித்து சிசேராவை அடித்தாள். அவன் நெற்றியிலே உருவ கடாவி அவன் தலையை உடைத்து போட்டாள். அவள் கால் அருகே அவன் மடங்கி விழுந்து கிடந்தான். நல்லா கவனிங்க, எங்க விழுந்து கிடந்தானா? கால் அருகே விழுந்து கிடந்தவன் என்ன ஆனா பாருங்க. அப்புறம்
அவள் கால் அருகே மடங்கி விழுந்தான். அவன் எங்கே மடங்கி விழுந்தானோ அங்கே மடிந்து கிடந்தான். கவனிச்சீங்களா? எங்க விழுந்தானோ அங்கே மடிந்து போனான். நல்லா கவனிச்சு பாருங்க. சொல்லுங்க அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இதுல ஆம்பளைங்க தான் இத்தனை சேக்கல், நான் பெண்களை ரொம்ப கம்மியான சேக்கல், அதனால எங்களாலலாம் இந்த பிசாசெல்லாம் ஜெயிக்க முடியாது, இந்த போராட்டத்தெல்லாம் ஜெயிக்க முடியாது அப்படின்னு பெண்கள் கூட சாக்கு சொல்லி எஸ்கேப் ஆக முடியாது. ஏன்னா பெண்களுக்கும் கர்த்தர் என்ன தான் கொடுத்துருக்காரு? இந்த பலனு கொடுத்துருக்காரு. நல்லா கவனிங்க. யோசுவா மட்டும்தான் காலை எடுத்து வைப்பாங்க கிடையாது. நல்லா கவனிங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் மட்டும்தான் காலை எடுத்து வைப்பாங்க கிடையாது. சகோதரிமார்களுக்கும் கர்த்தர் அந்த பலனை தான் கொடுத்துருக்கா. நல்லா புரிந்து கொள்ளுங்க. உங்க கால்களால உங்க சத்துருக்களை நீங்க மிதிச்சு நீங்க முன்னேறி செல்லுவீங்கன்றதான் கர்த்தர் கொடுக்கிற ஒரு வார்த்தை. இன்னொரு வார்த்தை பாருங்க, ரோமர் 16:20 வாசிங்க. ரோமர் 16:20. சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் கால்களின் கீழே நசுக்கி போடுவார். ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை உங்களுடனே கூட இருப்பதாக. சாத்தானை என்ன பண்ண போறாரு ஆண்டவரே? ஆமா, சீக்கிரமா உங்க காலின் கீழே நசுக்கி போட. சாத்தானையே நசுக்கி போடுவார்னா அவன் கொண்டு வர போராட்டத்தெல்லாம் நசுக்கி போடுவாரா இல்லையா? யோசிச்சு பாருங்க. அப்போ உங்க காலை பார்க்கும் போதெல்லாம் உங்களுக்கு என்ன தோணணும்? இதுதான் என் ஆசீர்வாதத்துக்கு வழியை திறக்க போறது, இதுதான் என் சத்துருக்களை மிதிக்க போறது, என் போராட்டத்தை மிதிக்க போறது, என் பிரச்சனைகளை மிதிக்க போறது, எனக்கு எதிராக இருக்கிற சாத்தானுடைய கிரியைகளெல்லாம் மிதிக்க போறது இதுதான் அப்படின்றதுனால உங்க கால் மேல நீங்க என்ன பண்ணணும்? கவனம் வைக்கணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. மூணாவது ஒரு காரியத்தை வாசிங்க. யோசுவா 14:9 வாசிங்க. அந்நாளிலே மோசே, நீ என் தேவனாகிய கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினபடியினால் உன் கால் மிதித்த தேசம் உனக்கும் உன் பிள்ளைகளுக்கும் என்றென்றைக்கும் சுதந்திரமாய் இருக்க கடவது என்று சொல்லி ஆணையிட்டார். ஆமென். அல்லேலூயா. நீங்க என்ன பண்ணுவீங்க? உங்க கால் மிதிக்கும் தேசம் உனக்கு உன் பிள்ளைகளுக்கும் என்னவா இருக்கும்? சுதந்திரமா இருக்கும். இப்படி யாருக்கு சொன்னார்? காலேபுக்கு சொன்னாரு. காலேபுக்கு மட்டுமா சொன்னாரு? யோசிச்சு பாருங்க. ஆபிரகாமுக்கு இதே வார்த்தை தான் சொன்னாரு. நீ உன் கால் எங்கெல்லாம் படுதோ அதெல்லாம் உன் சந்ததிக்கு, உனக்கும் உன் சந்ததிக்கு என்ன பண்ணுவேன்? நான் சொந்தமா கொடுப்பேன்னு சொன்னாரு. இன்னைக்கு இஸ்ரவேல் ஜனங்க இருக்கிற அந்த தேசம், இஸ்ரவேல் தேசம் என்னது? கர்த்தருக்கு சொந்தமான தேசம். அந்த தேசம் எப்படி அவங்களுக்கு சொந்தமாச்சு? ஆபிரகாம் நடந்து 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 என்ன பண்ணாரு? அதை சுதந்திரித்து கொண்டார். அதே போல என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்க கால்கள்னால நீங்க எவ்வளவு தூரம் நடக்கிறீங்களோ, எதுக்கெல்லாம் பிரயாசத்தோட போறீங்களா, அதெல்லாம் நீங்க ஜெயிப்பீங்க, அதெல்லாம் நீங்க பெற்றுக்கொள்வீங்க, அந்த நன்மையெல்லாம் பெற்றுக்கொள்வீங்க. அதை தான் இங்கே காலேபுக்கு சொல்றாரு, உன் கால் மிதிக்கும் தேசத்தை நான் உனக்கு தருவேன். அப்ப இந்த கால் உங்க ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள அந்த காலில் தான் கர்த்தர் காரியத்தை வச்சிருக்காரு. அல்லேலூயா. காலை பார்க்கும் போதெல்லாம் என்ன தோணும்? நான் எதை மிதிக்கிறேன்னு அதை கர்த்தர் கொடுப்பா. இந்த வியாபாரத்தில் காலை வச்சேன்னா இந்த வியாபாரம் எனக்குரியதாக மாறும். இந்த பொருளை நான் கையை தொடும்போது எனக்கு இந்த பொருள் என்ன பண்ணும்? எனக்குரியதாக மாறும் அப்படின்னு சொல்லி நீங்கள் விசுவாசத்தோடு காலை எடுத்து வைக்கிற எல்லா காரியத்திலும் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? இதுக்கு மேலே ஜெயத்தை பெறுவீங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றார். நாலாவது காரியம் 2 சாமுவேல் 22:34 வாசிங்க. அவர் என் கால்களை மான்களுடைய கால்களை போலாக்கி என் உயர்ந்த தலங்களில் என்னை நிறுத்துவார். ஆமா, என்னுடைய உயர் தலங்களில் அவர் என்ன பண்ணுவாராம்? நிறுத்துவார். அப்ப கர்த்தர் நமக்காக ஆயத்தம் பண்ணின மேலான ஸ்தானங்கள் உண்டு. அந்த மேலான உயர்வான இடங்களிலே உங்களை கொண்டு போய் நிறுத்துவதற்காக தான் ஆண்டவர் சொல்றாரு, உங்க காலை என்ன பண்ணுவேன்? நான் உயர்தலங்களிலே நிற்க பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. உங்க காலில் தான் நீங்க நிற்க போறீங்க. உங்களுக்கான ஒரு உயர்தலம் உண்டு. கர்த்தரால் ஆயத்தம் பண்ணப்பட்ட ஒரு இடம் உண்டு. சாதாரண ஆடு பின்னாடி மேய்த்தவனை தான் ஆண்டவர் என்ன பண்ணார்? தாவீதை இஸ்ரவேலின் அதிபதியாக உயர்த்தினார். சாதாரண யாக்கோபுடைய பையன் யோசேப்பை தான் ஆண்டவர் என்ன பண்ணார்? எகிப்துக்கு அதிபதியாக மாற்றினார். அதனால நீங்க நினைக்கலாம், நான் சாதாரணமானவன், எனக்கு ஒன்றும் தெரியாது, எனக்கு படிப்பறிவு இல்லை, ஒண்ணுமே இல்லை அப்படின்னு நினைக்கலாம். சாதாரண மீன் பிடிக்கிறவங்கள தான் கர்த்தர் அப்போஸ்தலராக உயர்த்தினார். அல்லேலூயா. அப்படியே சீசர்லாம் மாற்றினார். பரலோகத்தின் திறவுகளை யார் கையில் தான் கொடுத்தாரு? அந்த சாதாரண மீன் பிடிக்கிற பேது கையில் தான் கொடுத்தாரு. நம்பி கொடுத்தாரு. அல்லேலூயா. அவனுக்கு இருக்கிற மேன்மையை பாருங்க, அவனுக்கு இருக்க உயர்வை பாருங்க. இதே மாதிரி உயர்வு உங்களுக்கும் உண்டு. அந்த உயர்வில் போய் நிற்கிற கர்த்தர் கொடுத்தது தான் உங்கள் கால். அல்லேலூயா. அப்போ அதனால தான் காலை கவனமாக கவனிங்க கவனிங்க கவனிங்கன்னு சொல்கிறது. உங்கள் காலை பார்க்கும் போதெல்லாம் உங்கள் விசுவாசம் பெருகணும். இதுதான் என் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள
எனக்கு கர்த்தர் கொடுத்த காரியம் அப்படின்னு நல்லா கவனிங்க. அப்போ அவயங்களிலே கர்த்தர் என்ன வச்சிருக்காரு? நம்ம சரீரத்தில் இருக்க ஒவ்வொரு உறுப்பில் நமக்கு தேவையான ஆசீர்வாதத்தை வச்சிருக்காரு. அப்போ 4 விதமான காரியம். 1, கால் பட்டவனே நம்முடைய போராட்டம் மாறுது. 2, நம்ம கால்கள் நம்முடைய போராட்டத்தை கொண்டு வருகிற சத்துருவை மிதிக்கும். 3வது, நம்முடைய கால் நம்ம மிதிக்கிற நம்ம பெற்றுக்கொள்ளுகிற ஆசீர்வாதத்துக்கு அது காரணமாக இருக்குது. 4வதாக கர்த்தர் நமக்கு கொடுக்குற உயர்வுகளுக்கு அது காரணமாக இருக்குது. அப்போ 4 விதமான காரியம். இவ்வளோ ஆசீர்வாதம் இருக்குது. ஆனால் இந்த காலை நம்ம கவனிக்க தவறுனா, இந்த காலை நம்ம கவனிச்சிக்க தவறுனா நம்முடைய வாழ்க்கையில் என்ன நடக்கும் அப்படின்றத 2 காரியத்தை நம்ம பார்த்து ஜெபிக்க கடந்து செல்வோம். என்னாகமம் 22:25 வாசிங்க. கழுதை கர்த்தருடைய தூதனை கண்டு சுவர் ஓரமாய் ஒதுங்கி பிலேயாமின் காலை சுவரோட நெருக்கிற்று. என்னது? பிலேயாமோட காலை சுவரோட நெருக்கிற்று. நெருக்குறது யாரு? கழுதை. கழுதை மேலதான் போயிட்டு இருக்காரு சவாரி. ஐயா, கழுதை மேல சவாரி போயிட்டு இருக்கும்போது கழுதை என்ன பண்ணிருச்சு? ஆமா, என்னத்தையும் பார்த்துட்டு உடனே மிரண்டு போயிட்டு கழுதை என்ன பண்ணிருச்சு? ஆமாம், பிலேயாமோட காலை நெருக்கிருச்சு. நல்லா கவனிங்க. காலில் ஏன் பாதிப்பு வந்து தெரியுமா பிலேயாமுக்கு? காரணம் தெரிஞ்சுக்கலாமா? சரி, வாசிங்க. என்னாகமம் அதே அதிகாரத்தில் 32 வாசிங்க. அதே அதிகாரத்தில் 32. கர்த்தருடைய தூதரானவர் அவனை நோக்கி, நீ உன் கழுதையை இதனோட 3 தரம் அடித்ததென்ன? உன் வழி எனக்கு மாறுபாடாய் இருக்கிறதினால் நான் உனக்கு எதிரியாக புறப்பட்டு வந்தேன். ஆமே, நல்லா கவனிச்சிங்களா? ஆண்டவர் சொல்றாரு, என்ன சொல்றாரு? உன் வழி மாறுபாடாகுது, அதனால தான் உன் கால் என்ன ஆகி போச்சு? ஆமாம், கழுதை நொறுக்கி போச்சு. யோசிச்சு பாருங்க. அப்போ நம்ம காலில் திடீர்னு அடிபடுது, ஏதாவது பிரச்சனை வருது, காலில் புண்ணு வருது, இல்லை எங்கேயா போய் இடிச்சுக்கிறோம் கொள்கிறோம் அப்படின்னா நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, அப்போ நம்ம வழி மாறுபாடாக இருக்கா கவனிக்கணும். நல்லா கவனிங்க. அப்போ இங்கே பிலேயாமுடைய வழி என்ன ஆகி போச்சு? மாறுபாடாக இருந்ததுனால தான் இப்போ ஐயாவோட கால் இப்போ நொறுங்கி போய் கிடக்குது. நல்லா கவனிச்சிங்க. இப்போ ஆண்டவர் சொல்லி கொடுக்குற காரியத்தை நல்லா கவனிங்க. அதே என்னாகமம் 22:12 வாசிங்க. அதற்கு தேவன் பிலேயாமை நோக்கி, நீ அவர்களோட போக வேண்டாம், அந்த ஜனங்களை சபிக்கவும் வேண்டாம், அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்றார். ஆமா, நல்லா கவனிங்க. முதல்ல ஆண்டவர் என்ன சொன்னாரு? ஏன் அவன் வழி மாறுபாடாச்சு? இப்போ ஆண்டவர் என்ன சொல்லிட்டாரு? போக வேணாம்னு சொன்னாரு. இப்போ ஐயா போயிட்டார். நல்லா கவனிச்சிங்க. ஆண்டவர் செய்யாதேன்னு சொன்னதை செஞ்சோன்னா நம்ம கால் என்ன ஆகும்? அடிபட தான் செய்யும். நல்லா கவனிங்க. சபிக்காதேன்னு சொல்றாரு. ஆனால் நம்ம வாயில் எப்போ பார்த்தாலும் சாபம். நீ நல்லாவே இருக்க மாட்டேன், நாசமாக போவ, என்னையா இப்படி பண்ண, உன் கை ஒடிய, உன் கால் ஒடிய. எத்தனை பேர் மண்ணெல்லாம் தூத்தி நம்ம சபிச்சோம்? யோசிச்சு பாருங்க. இப்போ ஆண்டவர் சொல்றாரு சபிக்காதேன்னு சொல்றாரு. அவங்க ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனம்னு சொல்றாரு. நல்லா கவனிச்சு பாருங்க. அப்போ போக வேணாம் சபிக்காதேன்னு சொன்னதை யார் ஒரு ஆள் செய்கிறாங்களோ அந்த ஆளுடைய கால் என்ன ஆகும்? அடிபட தான் செய்யும். அவங்களால மேலே சொன்ன அந்த 4 ஆசீர்வாதத்தை பெறவே முடியாமல் போயிடும். அல்லேலூயா. அப்போ நல்லா கவனிச்சு பாருங்க. ஆண்டவர் நமக்கு ஏதாவது சொல்லி போகாமல் இருக்குமா? யோசிச்சு பாருங்க. இல்லை போகிறோமா துணிஞ்சு? அவர் அப்படி தான் சொல்லுவார், நான் போக தான் செய்வேன், என் வாழ்க்கை என் இஷ்டம், நான் இஷ்டப்படி தான் செய்வேன் அப்படின்னு இருக்கோமா? சொல்லுங்க ஐயா. நான் அப்படிலாம் எதுவும் செய்யறதில்லன்னு சொல்கிறீங்களோ? நாங்கள் நல்ல பிள்ளைங்க. சொல்லுங்க. பொய் பேசாதீங்கன்னு சொல்கிறார் ஆண்டவர். பொய் பேசினா நம்ம யார்? இப்போ நாமளும் ஒரு பிழையாம் தான். அப்போ நம்மளும் ஒரு நொறுக்க கழுத வரதான் செய்யும். யோசிச்சு பாருங்க. நிறைய சொல்லலாம். ஒரு உதாரணம் பொய்க்கு தான் சொன்னேன். நல்லா யோசிச்சு பாருங்க. இன்னும் நிறைய சொல்லலாம், சொன்னால் மனசு தான் கஷ்டப்படும். இப்போ நிறைய காரியங்களை சொல்லும்போது யோசித்து பாருங்க. ஆண்டவர் உண்மையாக இருக்க சொல்றாரு. ஆனால் நம்ம உண்மையாக இருக்கிறது இல்லை. நம்ம வேலையில் உண்மையாக இல்லை, தொழில்களில் உண்மையாக இல்லை. யோசிச்சு பாருங்க ஐயா. குடும்ப வாழ்க்கையில் மனைவிக்கு உண்மையாக இருக்க சொல்றாரு, புருஷனுக்கு உண்மையாக இருக்க சொல்றாரு. இருக்கிறோமா? யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு ஆண்டவர் சபையில் நம்ம ஆவிக்குரிய காரியங்களை கற்றுக்கொள்றதுக்காக கர்த்தர் நமக்கு ஆவிக்குரிய ஐக்கியத்தை கொடுத்துருக்காரு. அதுதான் சபை கூடுதல். இந்த சபை கூடுதலுக்கு நம்ம ஒழுங்காக வரணும், தேவனை ஆராதிக்கணும், தேவனை தொழுது கொள்ளணும், தேவனை தேடுவதில் நமக்கு எந்த விதமான குறைவுகளும் இருக்கக்கூடாது சொல்கிறோம். ஆனால் சபைக்கு நம்ம அப்போ தான் என்ன பண்ணுறோம்? நிறைய அட்டண்டன்ஸ் ஆப்சண்ட் ஆகுது. உங்களுக்கெல்லாம் பரலோகத்தில் அட்டண்டன்ஸ் எடுத்தாருன்னா எத்தனை பேர் ப்ரெசன்ட் வாங்குவீங்க, எத்தனை பேர் ஆப்சண்ட் வாங்குவீங்க? யோசிச்சு பாருங்க. யோசிச்சு பாருங்க ஐயா.
செய்யாதேன்னு சொல்றாரு, அதை செய்கிறோம். செய்யப்பான்றாரு, அதை செய்யறதே கிடையாது. இதெல்லாம் தான் பிலேயாமோட வழி. அப்போ உங்களை நீங்க எடப்பட்டு பாருங்க, ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த உபதேசத்தில் நீங்க கரெக்டாக இருக்கீங்களா? ஆண்டவர் சொன்ன வார்த்தையின்படி கரெக்டாக இருக்கீங்களா? செய்யின்னு சொல்றதை செய்கிறீங்களா, இல்லை செய்யாமல் முரண்டு பிடிக்கிறீங்களா? யோசிச்சு பாருங்க, யோசிச்சு பாருங்க. இதனால தான் காலில் அடிபடுறது, இதனால தான் நம்மளால் ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க முடியறதில்லை. ரெண்டாவது, இந்த மனுஷங்கிட்ட காணப்பட்ட பிரச்சனை என்ன? இதை பற்றி பேதுரு என்ன சொல்கிறாரு பாருங்கள். 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 15, 16, 17 3 வசனத்தை வாசிங்க. 2 பேதுரு. செம்மையான வழியை விட்டு தப்பி நடந்து பேயோரின் குமாரனாகிய பீலேயாமின் வழியை பின்பற்றி போனவர்கள் அவன் அநீதத்தின் கூலியை விரும்பி. நல்லா கவனிச்சுங்க, அவன் என்ன விரும்பினானா? அநீதத்தின் கூலியை விரும்பினான். வாசிங்க. தன்னுடைய அக்கிரமத்து நிமித்தம் கடிந்து கொள்ளப்பட்டான். பேசாத மிருகம் மனுஷர் பேச்சை பேசி தீர்க்கதரிசியினுடைய மதிக்கேட்டை தடுத்தது. இவர்கள் தண்ணீர் இல்லாத கிணறுகளும் சுழல் காற்றினால் அடியுண்டோடு மேகங்களுமா இருக்கிறார்கள். என்றென்றைக்கும் உள்ள காரிருளே இவர்களுக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. தண்டனை தெரியுங்களா? என்றென்றைக்கும் இவர்களுக்கு என்னதான் இருக்கான்? காரிருள். அப்படின்னா இவன் பரலோகம் வந்து சேர மாட்டான். நல்லா கவனிச்சிங்க. ஆண்டவர் சொன்னதை செய்யாத ஆளே, சகோதரனா இருக்கட்டும் சகோதரியா இருக்கட்டும், நம்ம எல்லாரும் பார்த்து தான் ஆண்டவர் சொல்றாரு. போக வேணான்னு சொன்னாரு பிலேயாம, போனானா? சபிக்க வேணான்னு சொன்னாரு, சபிச்சானா? யோசிச்சு பாருங்க. அப்ப ஆண்டவர் சொன்னதை மீறி நடந்த மனுஷனோட வாழ்க்கையில ஆண்டவர் சொல்றாரு, நீ பரலோகம் போய் சேர மாட்டேன்ட்டார். யோசிச்சு பாருங்க. காரிருள் யாருக்கு? பிசாசுக்குரியது, அவனுடைய காரியத்துக்கு உரியது. யோசிச்சு பாருங்க. நமக்கு நித்தியம், நம்ம வெளிச்சத்தின் பிள்ளைங்க. அவர் எங்க இருக்காரோ அங்கதான் இருப்போம். நீதியின் சூரியன் அவர் இருக்கிற இடத்துல தான் நாம இருப்போம். ஆனா இன்னைக்கு காரிருள் வர காரணம் என்ன? அவனுக்கு நரகம் வர காரணம் என்ன? அவனுக்கு நியாய தீர்ப்பு வர காரணம் என்ன? கர்த்தருடைய சொல்ல கேட்கறதே கிடையாது. இது யாரை குறிக்குது? கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளை குறிக்குது. யோசிச்சு பாருங்க. சத்தியத்துக்கு கீழ்ப்படுகிறோமா? வாசிக்கிற வசனங்க டெய்லி வாசிக்கிறீங்களா? வசனத்துக்கு கீழ்ப்படுகிறீங்களா? பைபிள் வாசிங்கன்னு சொல்றேன். எத்தனை பேர் வாசிக்கிறீங்க வீட்டில்? யோசிச்சு பாருங்க. தனியா ஜபம் பண்ணுங்க, குடும்ப ஜபம் பண்ணுங்கன்னு சொல்றோம். கீழ்ப்படுகிறீங்களா? கீழ்ப்படியலைன்னா நம்மள ஒரு பிலேயாம் தான். நம்மளே நொறுக்க ஒரு கழுதை கண்டிப்பாக வழியில் இருக்க தான் செய்யும். நல்லா யோசிச்சு பாருங்க. நான் இப்போ கழுதையெல்லாம் போகிறதில்ல பிரதர், நான் இப்போ புல்லட்டில் தான் போயிட்டுருக்கேன், ஆட்டோவில் தான் போயிட்டுருக்கேன். அதுதான் உங்கள் கழுதை. அந்த கழுதை என்ன பண்ணோம்? எங்கே கரெக்டாக போய் நொறுக்கணுமோ அங்கே போய் என்ன பண்ணிடும்? நொறுக்கி விட்டுரும். நல்லா யோசிச்சு பாருங்கள். அதனால் கழுதையில் போகாதனால எனக்கு அதெல்லாம் நடக்காதுன்னு நினச்சிடாதீங்க. நம்ம வீட்டில் ஆண்டவர் கொடுத்துருக்க பைக்கு, சைக்கிளு, காரு, ஆட்டோ எதுவாக இருக்கட்டும், பஸ்ஸாக இருக்கட்டும், எது கொடுத்துருந்தாலும் அதுதான் என்னது? நமக்கு கழுதை. அந்த கழுதை கரெக்டாக ஒரு நாள் நாம் எப்போ சரியாக நடக்கலையோ, கர்த்தர் எல்லையை தாண்டிடுறோமோ, அன்றைக்கி என்ன ஆயிரும்? நசிக்கிறோம். சரியா? சரி, பேதுரு இப்போ சொன்னார். இப்போ யூதா என்ன சொல்கிறாரு பாருங்க. வாசிங்க. 1ஆம் அதிகாரம் 11லேருந்து 13 வரைக்கும் வாசிங்க. இவர்களுக்கு ஐயோ, இவர்கள் காயினுடைய வழியில் நடந்து பிலேயாம் கூலிக்காக செய்த வஞ்சகத்திலே விழுந்தோடி. அதேதான் சொல்றாரு பாருங்க. என்ன ஒரு மனம் பாத்தீங்களா? இங்க பாருங்க. பேதுருவும் அதே விஷயத்தை தான் சொல்றாரு, யூதாவும் ஒரே விஷயத்தை தான் சொல்றாரு. 2 பேரும் என்ன சொல்றாங்க? இவன் அநீதத்தின் கூலிய விரும்பினான். ஓகேவா? அடுத்து வாசிங்க. கோரா எதிர்த்து பேசின பாவத்திற்குள்ளாகி கெட்டு போனார்கள். இவர்கள் உங்கள் அன்பின் விருந்துகளில் கரைகளாயிருந்து பயமின்றி கூட விருந்துண்டு தங்களை தாங்களே மேய்த்துக் கொள்ளுகிறார்கள். இவர்கள் காற்றுகளால் அடியுண்டோடுகிற தண்ணீரற்ற மேகங்களும் இலையுதிர்ந்து கனியற்ற 2 தரம் செத்து வேரற்று போன மரங்களும் தங்கள் அவமானங்களை நுரை தள்ளுகிற அமளியான கடல்களையும் மார்க்கம் தப்பி அலைகிற நட்சத்திரங்களுமா இருக்கிறார்கள். இவர்களுக்காக என்றென்றைக்கும் காரிருளே வைக்கப்பட்டிருக்கிறது. ஆளு சொல்லியாச்சா? இவங்களுக்கு என்னதான் உண்டா? காரிருள் தான் உண்டு. இந்த ஆளுகிட்ட என்ன பிலேயாம்கிட்ட அடுத்த பிரச்சனை என்ன கவனிச்சிங்களா? முதல்ல போக வேணான்னு சொன்னாரு, சபிக்க வேணான்னு சொன்னாரு. 3வது என்ன பண்ணிட்டார்? ஐயா கூலிக்காக அவங்க கொடுக்குற வெகுமானத்தை விரும்பி, பரிசுகளை விரும்பி, ஏன்னா ராஜா கூப்பிட்டாரு சபிக்கிறதுக்காக. சரிங்களா? ராஜா கூடும்போது என்ன சொல்ல, நான் கனம் பண்ணுவேன், நீ என்ன கேட்டாலும் கொடுப்பேன் அப்படின்னு ஒன்று. ஐயாவுக்கு ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டிலும் பணத்து மேலே, அவன் கொடுக்குற கிஃப்ட்டு மேலே, ராஜா கொடுக்கறதுன்னா என்ன கொடுப்பாரு? வைரம் கொடுப்பாரு, வைடூரியம் கொடுப்பாரு. யோசிச்சு பாருங்க.
பெரிய அதிபதி ஸ்தானத்தை கூட கொடுப்பாரு. இந்த தேசத்தில் நம்ம வந்து பெரிய ஒரு என்ன ஃபேமஸான ஆளாயிரும் ஒரே நாளில். யோசிச்சு பாருங்க. இப்போது இதுக்கு அவன் என்ன பண்ணிட்டான்? விலை போயிட்டான். யோசிச்சு பாருங்க. நாம் எதுக்காக விலை போயிருக்குமா? ஆண்டவர் செய்யாதன்னு சொல்கிற விஷயத்த யாராச்சும் இப்படி ஆஃபர் கொடுத்து உங்களை செய்ய வச்சாங்கன்னா நம்ம செய்கிறோமா? யோசிச்சு பாருங்க. சரி, அதே ஆள் என்ன பண்ணியிருக்காரு? அந்த யூதாவில் அழகாக சொல்கிறாரு பாருங்க. இவங்க வேற யாரும் இல்லை, பிலேயாம் கூலிக்காக செய்த வஞ்சகத்தில் விரைந்தோடி கோரா எதிர்த்து பேசின பாவத்துக்கு உள்ளாகி கெட்டு போனார்கள். இவர்கள் உங்கள் அன்பின் விருந்துகளில் கரைகளாயிருந்து, நல்லா கவனிச்சிங்களா? இந்த சுபாவம் நம்மக்கிட்ட வந்துச்சுனால நம்மக்கிட்ட என்ன இருக்கா? கரை இருக்குது, அசுத்தம் வந்துருச்சுன்னு அர்த்தம், அருவறுப்பு வந்துருச்சுன்னு அர்த்தம். ஆனால் இவங்க அதெல்லாம் உள்ளே வச்சுக்கிட்டு வெளியே காட்டிக்காம நல்ல பிள்ளை மாதிரி, நல்ல பயங்கர பக்திமான் மாதிரி, நீதிமான் மாதிரி என்ன பண்ணுவாங்க? இருந்துக்கிட்டு இவங்க என்ன பண்ணுவாங்களாம்? பயமின்றி கூட விருந்துண்டு தங்களை தாங்களே மேய்த்து கொள்கிறாங்க. இவங்களுக்கெல்லாம் பாஸ்டர் தேவையில்லை, இயேசு கிறிஸ்து தேவையில்லை. இவங்க என்ன பண்ணாங்க? அவங்களுக்கு அவங்களே தான் இயேசு கிறிஸ்து, அவங்களுக்கு அவங்களே தான் பாஸ்டர். அப்படின்னு என்ன அர்த்தம்? நான் என் இஷ்டப்படி தான் வாழ்வேன். இதுதான் திரும்ப இங்கே வந்து நிற்கிது. கவனிச்சிங்களா? உங்கள் சுயபுத்தியின் மேலே சாயாதே அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். ஆண்டவர் எவ்வளோ சொல்லியும் கேட்கலன்னா இவங்க என்ன ஆயிட்டாங்க? கரை உள்ள மனுஷனாக மாறிட்டாங்க. அதோடு கூட பாருங்கள், தண்ணீரற்ற மேகங்கள். மேகம் பார்க்குறோம், ஒரு விவசாயம் பண்ணுற ஆள் மேகத்தை பார்த்து தான் என்ன பண்ணுவான்? விதை விதைப்பான். இவன் மழை பெய்யும்னு நினச்சி நம்பி விதை விதைக்கும் போது மழை பெய்யலைன்னா அவனுக்கு எப்படி இருக்கும்? அப்படி ஆயிடுவான். அதனால் இவனால் யாருக்கும் பிரயோஜனம் இருக்காது. அதை தான் அந்த வசனம் சொல்லுது. இவன் தண்ணீர் இல்லாத, ஆசீர்வாதம் இல்லாத மனுஷன், இவன் எதுக்கும் பிரயோஜனம் இல்லாத மனுஷன், இது வெட்டு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் கற்றுக் கொடுக்குறாரு. அது மாத்திரம் இல்லை பாருங்க, இலை உதிர்ந்து கனியற்று 2 நேரம் செத்து வேரற்று போன மரம். ஒரு வேளை கொஞ்சம் முன்னாடி தான் நம்ம என்ன பேசணும்? கனி கொடுக்கறத பற்றி பேசணும். ஆண்டவருக்கு ஊழியம் செஞ்சு ஆத்துமாக்கள் ஆதாயப்படும். ஒருவேளை இந்த காரணத்தினால நம்மளால் கனி கொடுக்க முடியலையா? யோசிச்சு பாருங்க. இங்கே வசனம் சொல்லுது பாருங்க, இலையும் உதிர்ந்து போச்சு, கனியும் அற்று போச்சு, 2 தரம் செத்து வேரற்று போன மரம். வேர் செத்து போச்சுன்னா மரம் எப்படி உயிரோடு இருக்கும்? ஒருவேளை இந்த காரணத்தினால நம்மளால் கனி கொடுக்க முடியலையா? யோசிச்சு பாருங்க. யோசிச்சு பாருங்க. ஒருவேளை நாம் இந்த கரையோடு இருக்கோமா? அநீதத்தின் கூலி ஆஃபர், உலகம் கொடுக்குற ஆஃபரை நம்பி கர்த்தருடைய காரியங்களை செய்யாமல் போறீங்களா? யோசிச்சு பாருங்க ஐயா. ஒருவேளை நம்மளும் பிழையாமல் மாறிக்கிட்டு இருக்கோமோ? நாமளும் கர்த்தரை எதிர்த்து செயல்பட்டுக்கிட்டு இருக்கோமோ நம்முடைய வாழ்க்கையில? யோசிச்சு பாருங்க. இதோட அன்பின் விருந்துல வேற, கர்த்தருடைய பந்தியில வேற என்ன பண்றது? நம்ம துணிகரமா சேருவாங்க. யோசிச்சு பாருங்க. அன்பின் விருந்துல துணிகரமா சேர்ந்தா என்ன ஆகும்? வசனம் சொல்லுது, சில பேர் வியாதிப்பட்டு இருக்காங்க, சில பேர் மரணம் கூட. ஆமாம், ஏசப்பாவுடைய பந்திய, இந்த ராபோஜனத்தை எப்பவும் ஒன்று சொல்கிறோம் பாருங்க, துணிகரமாக கரையோடு பாவத்தோடு கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களெல்லாம் செஞ்சுட்டு ராபோஜனத்தில் பங்கெடுத்தான். நல்லா பிடிச்சிங்க. குடிச்சுட்டு சிகரெட்டு பிடிச்சிட்டு புயலையை போட்டுக்கிட்டு சினிமாவை பார்த்துக்கிட்டு சீரியலை பார்த்துட்டு ஃப்ரெண்டுங்களோட ஊரை சுற்றிட்டு கெட்ட கெட்ட வார்த்தைகள்லாம் வாயில் பேசிட்டு ஆண்டவருக்கும் உனக்கும் எந்த தொடர்பும் இல்லாமல் நீ பாட்டு பந்தியில் வந்து நேராக சேர்ந்தனா ஆண்டவர் சொல்கிறார், உனக்கு என்னென்றைக்கும் காரிலே வைக்கப்பட்டு இருக்கிறது. யோசிச்சு பாருங்க. துணிகரமாக இருக்கோமா நம்ம? அப்படி யோசிச்சு பாருங்க. அப்போது பேதுருவும் இதே காரியத்தை தான் ப்ரூஃப் பண்ணுறாரு, யூதாவும் இதே காரியத்தை தான் ப்ரூஃப் பண்ணுறாரு. இப்போது பவுல் என்ன சொல்கிறாரு பாருங்க. 2 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 9-11 வசனங்களை வாசிங்க. 2 தீமோத்தேயு மன்னிக்கணும், வெளிப்படுத்தின விசேஷம் முதல்ல வாசிங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் வாசிங்க. ஆகிலும் சில காரியங்களை குறித்து உன் பேரில் எனக்கு குறை உண்டு. விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளை புசிப்பதற்கும் வேசித்தனம் பண்ணுவதற்கும் ஏதுவான இடரலை இஸ்ரவேல் புத்திரர் முன்பாக போடும்படி பாலாக் என்பவனுக்கு போதனை செய்த பிலேயாமுடைய போதகத்தை கை கொள்ளுகிறவர்கள் உன்னிடத்தில் நல்லா கவனிங்க. இந்த பிலேயாம் யாருன்னா ஒரு தீர்க்கதரிசிங்க. உங்களுக்கு ஆரம்பத்துல இருந்து கதையே சொல்லல, அப்புறம் எங்கது புரியும் உங்களுக்கு. நல்லா கவனிங்க. பிலேயாம்ன்ற ஆளு ஒரு தீர்க்கதரிசி. இந்த தீர்க்கதரிசியை அந்த தேசத்து ராஜா, அவர் பேர் என்ன? பாலாக் அப்படின்ற மோவாபு தேசத்தோட ராஜா. நமக்கு இந்தியா இருக்கு இல்லையா,
அந்த மாதிரி மோவாப்னு ஒரு தேசம் இருக்குது. அந்த தேசத்துக்கு நம்ம மோடி மாரி அவர் பாலாக்ன்றவர் ராஜாவாக இருக்கார். ராஜா பார்க்குறாரு, இந்த ஜனங்க இஸ்ரவேல் ஜனங்க எகிப்துலேருந்து புறப்பட்டு வராங்க, ஆண்டவர் அவங்க கூடவே வராரு, செங்கடலை ரெண்டா பழக்கிறாரு, வானத்தில் அக்கினி ஸ்தம்பமும் மேக ஸ்தம்பத்திலேருந்து வழி நடத்துகிறாரு, மன்னாவை கொடுக்குறாரு, காடையை கொடுக்குறாரு, என்னென்னமோ பண்ணுறாருன்னு ஒன்று இவனுக்கு ஒரு பயம் வந்துருச்சு பாருங்க. என்ன பண்ணுறான், இவங்களை நம்மளால் ஜெயிக்க முடியாது அப்படின்னு தந்திரமாக ஒரு காரியத்தை செய்கிறான். என்ன பண்ணுறான், ஊழியக்காரனை கூப்பிட்டு நீ இவங்களை சபிச்சேன்னா நான் இப்போ ஈஸியாக அவனை ஜெயிச்சிருவேன் அப்படின்றான். நல்லா கவனிங்க. அப்போ விளையாம என்ன பண்ணுறாரு, நான் போக மாட்டேன் வரமாட்டேன் அப்படி இப்படின்னு சொன்னார். நல்லா கவனிச்சிங்க. ஆனால் இவளெல்லாம் சொல்லிட்டு அப்பவும் துணிஞ்சு போனான். அப்போ தான் கழுதை என்ன பண்ணிச்சு, காலை நொறுக்கிட்டு போனார் பாருங்க. ஆண்டவருடைய வார்த்தையை மீறி போனார். போய் இவர் சபிக்கலான்னு போனால் ஆண்டவர் என்ன பண்ணார், சாபத்தை ஆசீர்வாதமாக மாற்றிட்டார். சரி, ரெண்டாவது ஒரு இடத்துக்கு போய் சபிக்கலான்னு போகிறான். அங்கேயும் போனாலும் ஆண்டவர் என்ன தான் பண்ணிட்டாரு, சாபத்தை ஆசீர்வாதமாக மாற்றிட்டார். மூணாவது ஒரு இடத்துக்கு போகிறான். அங்கேயும் ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு, அவனை சபிக்க விடாம ஆசீர்வதிக்க வச்சார். நல்லா கவனிச்சு பாருங்க. இவன் பார்த்தான், நாம் வாயை திறக்கலான்னு நினச்சா கூட அவர் என்ன பண்ணிடுறாரு, நம்ம வாயிலேருந்து அவர் பேசிடுறாரு. நம்மளால் பேச முடியல. அப்போது நம்ம பாடி ஃபுல் கண்ட்ரோல் யார்கிட்ட போயிடுச்சு, அவர்கிட்ட போயிடுச்சு. இப்போ என்ன பண்ணிட்டு போனான் தெரியுங்களா, நம்மளால் முடியலன்ட்டு கள்ளத்தனமாக அவங்ககிட்ட இருக்க அந்த ஆஃபர், அதாவது பரிசு பொருட்களை வாங்கிறதுக்கு அவனுக்கு ஒரு கள்ள போதனை கொடுத்துட்டு போனான். என்ன தெரியுமா, இப்பா என்ன அவர் சபிக்க விட மாட்டுறாரு, அதனால் உனக்கு ஒரு ஆலோசனை கொடுக்குறேன். என்ன தெரியுமா பண்ணு, அவங்கள உங்கள் ஊரில் ஒரு திருவிழாவை வை, சரியா, ஒரு திருவிழாவை வை, உங்கள் தேசத்தில் கோயில் இருக்குல்ல, அதுக்கு ஒரு பூஜையை போடு. இந்த பூஜையை போட்டுட்டு நீ என்ன பண்ணுற, அங்கே இருக்க இஸ்ரவேலர்லாம் என்ன பண்ண, விருந்து உன்னை கூப்பிடு. விக்கிரகத்துக்கு படைச்சதை சாப்பிட்டா தேவன் அவங்க மேலே கோபமாகி அவரே என்ன பண்ணிடுவார், அவங்கள காலி பண்ணிடுவார் அப்படின்னு சொல்லி ஒரு ஆலோசனை கொடுத்தான். ரெண்டாவது ஆலோசனை கொடுத்தான், அப்படி விருந்து சாப்பிட வராம பாரு, அவன் கண்ணு எதிர்க்க உங்கள் வீட்டு பிள்ளைங்களை என்ன பண்ணு, அப்படியே முன்னாடி நடக்க விடு. இவன் என்ன பண்ணுவான், சாப்பிட வந்தவன் அப்படியே பொண்ணு மேலே ஆசை வந்து என்ன பண்ணிடுவான், அப்படியே போயிடுவான். பெண்களோட தவறாக நடந்து கொள்வது. இந்த ரெண்டு விஷயம் செஞ்சாலே போதும், நீ ஜெயிக்க தேவையில்லை, இயேசு கிறிஸ்து அவனை தோக்கடிச்சிருவாரு அப்படின்னு சொல்லி ஒரு கள்ள ஆலோசனையை சொல்லி கொடுத்துட்டு போனான். அப்படியே அந்த ராஜா செஞ்சு எத்தனையோ ஆயிரக்கணக்கான இஸ்ரவேலர் மடிந்து போனாங்க. நல்லா கவனிச்சு பாருங்க ஐயா, யோசிச்சு பாருங்க. நம்ம இந்த மாதிரி துராலோசனை கொடுக்குறோமா யாருக்காச்சும்? ஆண்டவர் என்ன சொன்னாரோ அதை தவிர்த்து உலக பிரகாரமா இதை செய்ய அதை செய்ய யாருக்கா டீச் பண்ணுறோமா? யோசிச்சு பாருங்க. ஆண்டவருடைய வார்த்தைப்படி ஆலோசனை கொடுங்க. ஆண்டவர் சொல்றது போல ஒருத்தங்களை கண்டிங்க. ஆண்டவர் சொல்றது போல ஒருத்தங்களோடு பேசுங்க. அதை தவிர்த்துட்டு நீங்க மாறா உங்க சுய ஞானத்துல உங்க சுய அறிவுல எதையாச்சும் ஒன்று இந்த பிள்ளையா மாதிரி சொன்னீங்கன்னா அது யாருக்கு? தேவனுடைய பிள்ளைகளுக்கு இடரலா போயிடும். அல்லேலூயா. கர்த்தர் பேச சொல்லணும்னு பேசாதீங்க, வாயை முடிக்கிங்க. நானும் பேசுவேன் எனக்கும் தெரியும் சொல்லிட்டு ஏடாகுடமா வாயை விட்டுட்டு அடுத்தவங்கள குடியை கெடுத்துட்டு போயிடக்கூடாது. அல்லேலூயா. சரி, இப்போ தீமோத்தேயுக்கு பவுல் என்ன சொல்றாரு பாருங்க. 2 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 9-11. ஐஸ்வர்யவான்களாக விரும்புகிறவர்கள் சோதனையிலும் கண்ணியிலும் மனுஷரை கேட்டிலும் அழிவிலும் அமிழ்த்துகிற மதிகேடும் சேதமுமான பலவித இச்சைகளிலும் விழுகிறார்கள். பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறா இருக்கிறது. பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறா இருக்கு. பிலேயாமுடைய பிரச்சனைக்கு காரணம் என்ன? பிலேயாம் பண ஆசைக்கு ஆசைப்பட்டதுனால, உலக பிரகாரமான சொத்துகளுக்கு ஆசைப்பட்டதுனால, உலக பிரகாரமான அந்தஸ்துக்கு ஆசைப்பட்டதுனால அவர் என்ன பண்ணாரு, எல்லா வித தீமைக்கும் உள்ளான வேர்ல போய் அவர் மாட்டிக்கிட்டாரு. அல்லேலூயா. தொடர்ந்து வாசிங்க. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி அநேக வேதனைகளாலே தங்களை உருவ குத்தி கொண்டிருக்கிறார்கள். நீயோ தேவனுடைய மனுஷனே இவைகளை விட்டோடி நீதியையும் தெய்வ பக்தியையும் விசுவாசத்தையும் அன்பையும் பொறுமையையும் சாந்த குணத்தையும் அடையும்படி நாடு. ஆமா, இந்த இடத்துல நிக்காத, பணம் ஆசை காட்டுற இடத்துல நிக்காத, உன்னை ஆசை வார்த்தை தூண்டுற இடத்துல நிக்காத, ஓடு. சண்டே வாப்பா, உனக்கு டபுள் போனஸ் தரேன்பா, 1000 ரூபா, மற்ற நாள்லாம் சம்பளம் 2000 ரூபாய் இன்னைக்கு தரேன், சண்டே
கூப்பிட்டாங்கன்னு வேலைக்கு போகிறீங்களா? சொல்லுங்க. அதை தான் இங்கே போட்டிருக்குங்க, அதை தான் போட்டிருக்கு. உண்மை தானே? நல்லா யோசிச்சு பாருங்க. எல்லா நாளும் உங்களுக்கு என்னவா? 1000 ரூபா சம்பளமா? ஆனால் ஞாயிற்றுக்கிழமை மட்டும் நீ சர்ச்சுக்கு போகாமல் தேவனை தேட வந்தனா உனக்கு எவ்வளோ சம்பளம்? 2000. யோசிச்சு பாருங்க. இதுதான் அங்கே போட்டிருக்கு. பண ஆசை எல்லா தீமைக்கும் வேற இருக்குது. நம்ம என்ன சொல்லணும்? நம்ம வாயிலேருந்து வந்தால் வார்த்தை என்ன வரணும்? ஐயா, நான் கிறிஸ்தவன், நான் தேவனோட பிள்ளை, நாங்கள் ஞாயிற்றுக்கிழமைனா தேவனை ஆராதிக்க போவோம், அதனால் ஞாயிற்றுக்கிழமை நீ 1000 ரூபாய் எக்ஸ்ட்ரா இல்லை, 1,00,000 ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுத்தாலும் சரி, 1,00,00,000 ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுத்தாலும் சரி, நான் கர்த்தரை தேடுறதை விட்டு வரமாட்டேன் அப்படின்னு சொல்ல முதல்ல பழகணும். ஒன்று. ரெண்டாவது, அப்படி இல்லைப்பா நீ வேலைக்கு வேணாம்ப்பா, ஓகே டாட்டா சொல்லிட்டு வர பழகணும். நீங்கள் கர்த்தருக்காக வைராங்கி பாராட்டிங்கன்னா உங்களுக்கு 1000 ரூபா சம்பளம் இல்லை, 10,000 ரூபா சம்பளம் கொடுக்கவும் கர்த்தர் உண்மையுள்ளவராக இருக்கார். அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க. பிழையாமல் இப்படி தான் சிக்கிக்கிட்டான். ஒருவேளை நாமளும் பிழையாமல் மாட்டிக்கிட்டு இருக்குமோ? இந்த மாதிரி சூழ்நிலை கைதி யாராக இருக்கீங்களா? யோசிச்சு பாருங்க. இதை தான் பிழையாமோட குணம். எப்படி எழுதி வச்சிருக்காரு பாருங்க சேர்த்து. சரி, இப்போ என்னாகும் 22-28 வாசிங்க. உடனே கர்த்தர் கழுதையின் வாயை திறந்தார். அது பீலேயாமை பார்த்து, நீர் என்னை இப்பொழுது 3 தரம் அடிக்கும்படி நான் உமக்கு என்ன செய்தேன் என்றது. ஆமா, நல்லா கவனிச்சிங்க. கழுதை வாயை திறந்த உடனே இப்ப கழுதை பேச ஆரம்பிச்சிச்சு. என்ன சொல்லிச்சு? நீ இது வரைக்கும் டிராவல் பண்ண ஒரே மிருகம் நான் தான், என் மேலே தான் நீ இது வரைக்கும் ட்ராவல் பண்ணியிருக்க, வேற எந்த மிருகத்து மேலே ட்ராவல் பண்ணதில்லை. இது வரைக்கும் நான் என்னைக்காச்சும் உனக்கு இந்த மாதிரி செஞ்சுருக்கேனா? ஆனால் இன்னைக்கு நான் செய்யறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு உன்னால் யோசிக்க முடியல. சொல்லும்போது தான் நம்ம ஐயாவுடைய கண்ணு திறக்கப்படுது. பார்த்த எதிர்த்தாப்புல கர்த்தர் என்ன பண்ணுறாரு? உருவின பட்டயத்தோடு இருக்கார். எதுக்காக? போவேனான்னு சொன்ன இடத்துக்கு போனதுனால அவனை காலி பண்ணுறதுக்காக ஏசப்பா என்ன பண்ணுறாரு? எதிர்த்து வந்து நிற்கிறார். யோசிச்சு பாருங்க. கர்த்தர் எதிர்த்து வரணுமா? போகாதேன்னு சொல்கிற இடத்துக்கு போகிறீங்கன்னா உருவின பட்டயத்தோடு நிற்பார். பார்த்துங்க, ஜாக்கிரதை ஜாக்கிரதை. இதுதான் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம். சொல்லிக்கிட்டே இருக்கோம். அந்த வேலைக்காரன் எஜமான்கிட்ட சொன்னா பாருங்க, ஆண்டவரே இந்த வருஷம் போட்டோம், இந்த வருஷம் போட்டோம், நான் கொஞ்சம் தண்ணி ஊற்றுறேன், எரு ஊற்றுறேன், அது எப்படியா கனி கொடுக்கட்டும் அப்படின்னு பார்க்குற மாதிரி நாங்கள் எவ்வளோ உங்களுக்காக ஜெபம் பண்ணுறோம். நல்லா கவனிங்க. எங்கள் ஜெபத்தையும் மீறி நீங்கள் துணிகரமாக கர்த்தருடைய வார்த்தையை மீறி நீங்கள் நடக்கிறீங்கன்னா வர்றதை நீங்கள் தான் ஃபேஸ் பண்ணி ஆகணும். யோசிச்சு பாருங்க ஐயா. பிழையாம அப்படி தான் பண்ணான். கவனிங்க பாருங்க. கழுதை அவனுக்கு நன்மை செய்யுது. நல்லா கவனிங்க. நன்மை செய்கிற கழுதைக்கு என்ன கொடுத்தான் சொல்லுங்க? கழுதை அவனை உயிர் காப்பாற்றுறதுக்காக என்ன பண்ணுது? விலகி போச்சான் 3 வாட்டி. 3 வாட்டியும் கர்த்தருடைய தூதன் இவனை கொலை பண்ணுறதுக்கு குறுக்கால வந்து நிற்கிறாரு. கடைசியில் போகவே முடியாத ஒரு இடத்துல வரும்போது தான் கழுதை என்ன பண்ணியிருக்கு? இவன் காலை செவத்தோட போட்டு நெருக்கிருச்சு. அப்பவும் அவனை காப்பாற்றுறதுக்காக தான் கழுதை பண்ணியிருக்கு. நல்லா கவனிச்சு பாருங்க. ஆனால் நல்லது பண்ணுற கழுதைய இவனுக்கு எப்படி தோணுச்சு? அடுத்த வசனம் வாசிங்க. இப்போ வாசிச்சதுடைய அடுத்த வசனம் என்னாகும் 22-28 அப்புறம். அப்பொழுது பிலேயாம் கழுதையை பார்த்து, நீ என்னை பரியாசம் பண்ணி கொண்டு வருகிறாய், என் கையிலே ஒரு பட்டயம் மாத்திரம் இருந்தால் இப்பொழுதே உன்னை கொன்று போடுவேன் என்றான். என்ன சொன்னான் பாத்தீங்களா? உன் உசுரை காப்பாத்த நினைக்கிற கழுதைக்கு ஏற்கனவே அடி கொடுத்துட்டான். நல்லா கவனிங்க. காட்டு மிராண்டித்தனமா அடிச்சுட்டான். அடிச்சது இல்லாம இப்ப கழுதை வாய் திறந்து பேசுது. அப்ப கூட அவன் மண்டைக்கு எட்டல பாரு. பேசாத மிருகம் பேசுது. கழுதை எப்பயா பேசுமா மனுஷர் பாசைய? யோசிச்சு பாருங்க. இதை பார்த்து தான் என்னை கண்டால் யோகா வரன்னு கடையில் கழுதையை வச்சுருப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? அது இங்கேருந்து தான் வந்தது. நல்லா கவனிச்சு பாருங்க. இப்போ இந்த கழுதை என்ன பண்ணுது? பேசும்போது அப்போவாச்சும் அவனுக்கு மண்டையில் உரைக்கணும். ஏடா கழுதை பேசாத, அதுவும் மனுஷன் பாசையை பேசுது, ஏதோ நடக்குது, நம்ம தான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டோம், சூழ்நிலை தெரியணும்ல. அப்போவும் அவனுக்கு மண்டையில் ஏற்றலை. என்ன சொல்கிறான் கழுதைகிட்ட? நீ என்னை ரொம்ப பரியாசம் பண்ணுற, உன்னை என்ன பண்ண போகிறேன்? பட்டயத்தை எடுத்து வெட்ட போகிறேன் அப்படின்றான். என்ன கோவம் வருது? ஐயா, உன்னை காப்பாற்றுறதுக்காக உங்கள் அம்மா பேசினா, உன்னை காப்பாற்றுறதுக்காக உங்க அப்பா பேசினா, உன்னை காப்பாற்றுறதுக்காக ஆவிக்குரிய சகோதரன் ஒரு ஆலோசனை கொடுத்தான். அடிக்கணும்னு தோணுதா? கொல்லணும்னு தோணுதா? யோசிச்சு பாருங்க. பைத்தியக்காரன் சொல்ல தோணுதா? கழுதையை பார்த்தவன் அப்படிதான் சொன்னான். என்ன சொன்னா? நீ என்னை பரியாசம் பண்ணிட்டு வர அப்படின்னு. யோசிச்சு பாருங்க. கோவம் வருதா? பிழையாமோட குணம் அதுதான். நல்லது செய்கிறவங்க அவனுக்கு எப்படி தான் தோணும்? கெட்டதான் தோணும். ஏன்னா அவன் சீக்கிரமாக போய் சபிச்சுட்டு அந்த கிஃப்டை வாங்கிக்கலான்னு நினைச்சான்.
ராஜா கொடுக்குற பரிசை வாங்கிக்கலாம்னு நினைச்சான். ஆனா இந்த கழுதை என்ன பண்ணுது? அவனை போக விடாம தடுக்குது. யோசிச்சு பாருங்க. அதனால இவனுக்கு நடக்கிற விஷயம் புரியாம இவன் என்ன பண்றான்? அந்த கழுதையே அடிக்கிறான். நல்லா யோசிச்சு பாருங்க. பிலேயாமோட குணம் இதுதான், நல்லது செஞ்சவங்களே அடிக்கிற குணம். நம்மகிட்ட இருக்கா? நமக்கு நல்லது செஞ்சுருப்பாங்க, நல்ல ஆலோசனை கொடுத்துருப்பாங்க. இது பக்கம் போகாதப்பா, இதை செய்யாதப்பா, இப்படி நடக்காதப்பா, இது கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியம்ப்பா, இது உனக்கு வேண்டாம்பான்னு சொல்லும்போது மீறி போகிறோம். அப்படி பேசுகிற ஆளை எதிர்த்து பேசுகிறோம், அடிக்கிறோம், திட்டுறோம், அவமரியாதையாக பண்ணுறோன்னா நாம தான் பிழையாம், வேற யாரும் இல்லை. நம்ம காலு நொறுங்க தான் செய்யும். நமக்கு என்னதான் ஒரு காரில் வரதான் செய்யும். யோசிச்சு பாருங்க. அடுத்தது பாருங்க, என்ன ஆகுமோ 31:16 வாசிங்க. பேயோரின் சங்கதியிலே பிலேயாமின் ஆலோசனையினால் இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தருக்கு விரோதமாய் துரோகம் பண்ண காரணமாயிருந்தவர்கள் இவர்கள் தானே. அதனால் கர்த்தரின் சபையிலே வாதையும் நேரிட்டதே. என்ன வந்துதான்? வாதம் வந்துச்சு பாத்தீங்களா? கொள்ளை நோய் நம்ம வீட்டுக்குள்ள வருது, நம்ம குடும்பத்துக்குள்ள வருது, தேவையில்லாம வியாதி வருது, தேவையில்லாத போராட்டம் வருது, ஒரு குடைச்சலான பிரச்சனை வருது, தீரவே மாட்டேங்குது. அது உசுர காவு வாங்காம போகாது. பார்த்துங்க, யாரால வந்தது? பிலேயாமால வந்தது. நல்லா கவனிச்சு பாருங்க. இவ்வளோ விஷயம் பிலேயாம்கிட்ட இருக்கு. பிலேயாமினாலே வாதையை கொண்டு வரவன். யோசிச்சு பாருங்க, நம்ம அப்படி இருக்கோமா? நம்மளால வீட்டில் ஒரு பிரச்சனை வருதா? நாமளே அந்த பிரச்சனைக்குரிய ஆளா இருக்கிறோமா? அது சாக அடிக்காம போகாது. நல்லா கவனிச்சு பாருங்க. சில சுபாவங்களை நீங்கள நானும் மாத்திக்கல அப்படின்னா நல்லா கவனிச்சு பாருங்க, அது ஆளை சாவடிக்காம போகாது. குடும்பத்தில் வாதையை கொண்டு வந்து அலக்கழிச்சிட்டு ஒன்றும் இல்லாமல் ஆக்கிட்டு தான் போவோம், கண்ணீர் கவலையமாக்கிட்டு தான் போவோம். தயவு செய்து பிலேயாம் குணத்திலேருந்து வெளியே வாங்க. குடும்பத்துக்கு வாதையை கொண்டு வந்துடாதீங்க. நல்லா இருக்க குடும்பத்தை நீங்களே கெடுத்து போடாதீங்க. கர்த்தருடைய வார்த்தை நம்மளை எச்சரிக்குது. உபாகமம் 23:5 வாசிங்க. நீ உன் தேவனாகிய கர்த்தர் பிலேயாமுக்கு செவி கொடுக்க சித்தமில்லாமல் உன் தேவனாகிய கர்த்தர் உன்மேல் அன்பு கூர்ந்தபடியினால் உன் தேவனாகிய கர்த்தர் அந்த சாபத்தை உனக்கு ஆசீர்வாதமாக மாற பண்ணினார். நல்லா கவனி. எந்த குணம் இருக்கிற ஆளுடைய ஜெபத்தை கேட்க மாட்டாங்க. கவனிச்சிங்களா? அந்த முதல் வழியை திரும்ப வாசிங்க. உன் தேவனாகிய கர்த்தர் பிலேயாமுக்கு செவி கொடுக்க சித்தமில்லாமல். பிலேயாமுக்கு என்ன பண்ணலையா? அவரே செவி கொடுக்கல. இந்த கேரக்டரோடு நம்ம யாராவது ஜெபம் பண்றோமா? இந்த சுபாவத்தோடு யாராவது ஜெபம் பண்றோமா? நான் மணிக்கணக்கில் ஜெபிக்கிறேன், உபவாசம் இருந்து ஜெபிக்கிறேன், கண்ணீர் விட்டு ஜெபிக்கிறேன், கதறி ஜெபிக்கிறேன். நோவே கத்த ஜெபத்தை கேட்க மாட்டார். உங்க கேரக்டரை மாத்திக்காத வரைக்கும், உங்க சுபாவத்தை மாத்திக்காத வரைக்கும் உங்க இருதயம் இன்னமும் கடினமா இருக்குமே ஆனால் நிச்சயம் கர்த்தர் உங்க ஜெபத்தை கேட்க மாட்டார். சொல்லிட்டாரு பாருங்க, பிலேயாமுடைய ஜெபத்தை நான் கேட்க மாட்டார். போக வேணான்னு சொன்னா போறீங்களா? சபிக்காதீங்கன்னு சொன்னா சபிக்கிறீங்களா? அநீதத்தின் கூலியை விரும்புறீங்களா? யோசிச்சு பாருங்க. உலகம் கொடுக்குற ஆஃபர் மேல கவனம் செலுத்துறீங்களா? கர்த்தருடைய காரியத்தை துச்சமா மதிக்கிறீங்களா? கர்த்தருடைய வார்த்தையை காட்டிலும் ராஜாவுடைய வார்த்தை பெருசா தோணுதோ? யோசிச்சு பாருங்க. நிறைய நேரங்களில் இதுதான் பிரச்சனையே. ஆண்டவருடைய வார்த்தையை காட்டிலும் அம்மாவுடைய வார்த்தை சில பேருக்கு பெருசா தோணுது, பொண்டாட்டியோட வார்த்தை பெருசா தோணுது, ஃப்ரெண்டோட வார்த்தை பெருசா தோணுது, லவ்வரோட வார்த்தை பெருசா தோணுது. யோசிச்சு பாருங்க. வேலையில் சொல்ற ஓனருடைய பேச்சு பெருசா தோணுது. ஆனா இதை எல்லாத்த காட்டிலும் இயேசுவோடைய வார்த்தை பெருசு, வல்லமை பெருசு. யோசிச்சு பாருங்க. அதனாலதான் ஆண்டவர் சொன்னார், என் வசனத்துக்கு நடுங்குகிறவனையே நான் நோக்கி பார்க்கிறேன். ஏன் நம்மளை பார்க்க மாட்டுறாரு? நமக்கு பயம் இல்லாமல் போயிடுச்சு. யோசிச்சு பாருங்க, பயம் இல்லாமல் போயிடுச்சு. பிலேயாமுக்கு இதான் பிரச்சனை. ஏன் அவன் கால் நொறுங்குச்சு? காரணம் இதுதான். யோசிச்சு பாருங்க. ஒரே வசனத்துல சுத்தி 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 எவ்வளவு காரியங்களை கர்த்தர் காட்டி கொடுக்குறாரு. அவன் என்ன தெரியுமா ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணான்? நீதிமான் போல நான் மரிக்கணும்னு சொன்னான். அவன் எப்படி மரிச்சான்னு தெரியுங்களா? பட்டயத்தினால அவனை வெட்டி கொண்டு போட்டான். அதை கூட அவனுக்கு நிறைவேற்றலை, ஜெபத்தை கேட்கல. கவனிச்சு பாருங்க. அவன் ஜெபம் ஏசப்பாகிட்ட என்ன கேட்டான்? நான் நீதிமான போல மரிக்கணும். நீதிமான் எங்க போவான்? பரலோகம் போவான். ஆனா இவன் எங்க போனான் பார்த்தீங்களா? பட்டயத்தால கொண்டு போட்டாங்க. இவன் நரகத்துக்கு போற ஆளு. அதை அப்படிதான் தீர்த்துருவார் கணக்கு. யோசிச்சு பாருங்க. என் ஜனத்தையா சபிக்க போனேன்? நான் போவேனான்னு சொல்லியும் போனேன். யோசிச்சு பாருங்க. ஆனா இவங்க ஜெபிப்பாங்க, இவங்க கர்த்தருடைய சத்தத்தெல்லாம் கேட்பாங்க. நல்லா கவனிச்சு பாருங்க. பிலேயாம் அப்படிதான். நல்லா துதிப்பான், நல்லா பலி செலுத்தி ஆண்டவரே வர வச்சிட்டான் பாருங்க. 3 இடத்துலையும் வர வச்சுட்டு கர்த்தர் பேசுற அளவுக்கு காரியத்தெல்லாம் செஞ்சிருவான். அவன் நம்ம கூட தான் இருப்பாங்க, சபையில தான் இருப்பாங்க, அப்பம் பிக்குதல் ஆராதனைலாம் கலந்து கொள்ளுப்பாங்க. ஆனா
ஃபீலையாம் தானே, யோசிச்சு பாருங்க. அந்த அசுத்தம் தானே, தனியாக காட்டி கொடுக்குறாருல ஆண்டவர். யோசிச்சு பாருங்க ஐயா, நம்ம வாழ்க்கையில் அப்படி இருக்கோமா? இந்த ஃபீலையாம் குணம் நமக்கு இருக்கக்கூடாது. இருந்தால் கால் இடறதான் செய்யும், நம்மளால் ஆசீர்வாதத்தை பெற முடியாது. அதனால் இன்னைக்கு நம்முடைய வழிகளை சீர்படுத்துவோம், உய்த்து ஆராய்ந்து பார்ப்போம். சரிங்களா? எல்லோரும் எழுந்திருப்போம். ஒரு காரியத்தை தான் பார்த்துருக்கோம். கர்த்தர் சித்தமான அடுத்த வாரம் நம்ம பார்க்கலாம். எல்லாரும் எழுந்து நின்று கர்த்தர் கொடுத்த வார்த்தைக்காக முதலாவது நன்றி செலுத்துங்க. எல்லாரும் கர்த்தர் கொடுத்த வார்த்தைக்காக நன்றி செலுத்துங்க. கொஞ்சம் உங்களை உய்த்து ஆராய்ந்து பாருங்க. என் அன்பு தேவ பிள்ளையே, ஆண்டவர் ஆசீர்வதிக்கலை அப்படின்னு சொல்கிறோம். உன் ஆசீர்வாதம் உன் காலில் தான் இருக்குது. உன் காலை பார்க்கும்போது உனக்கு அந்த எண்ணம் தோணுச்சா? இவ்வளோ நாள் அந்த காலை நம்ம பார்த்துருக்கோம். யாருக்காகிலும் என் காலில் ஆண்டவர் இவ்வளோ வல்லமை வச்சுருக்காரு. எத்தனை பேர் புரிஞ்சிங்க? எத்தனை பேருக்கு தெரியுது? என் கால் பட்டாதான் யோர்தான் பிரிந்து போகணும். எத்தனை பேருக்கு தெரியுது? யோசிச்சு பாருங்க. என் கால் தான் சத்துருவை மிதிக்க கர்த்தர் கொடுத்த ஆயுதம். எத்தனை பேர் புரிஞ்சுக்கிட்டீங்க? என் கால் தான் என் ஆண்டவர் எனக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க முன்னாடி போக வேண்டியது. என் கால் தான் என்னை உயர்தலங்களில் நிற்க பண்ண போகிறது. அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, உன் கால் இடறக்கூடாது, அதை பத்திரமா பார்த்துக்கோ அப்படின்னு சொல்றாரு. என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, காலை குறித்து கவனமா இல்லைன்னா என்ன நடக்கும்? ஃபீலையாம்ட வாழ்க்கையில நடந்ததான் நடக்கும். யோசிச்சு பாருங்க ஐயா, யோசிச்சு பாருங்க. ஆண்டவோட வார்த்தை நேற்றும் இன்றும் மாறாதது. அவர் நம்ம அடிக்க விரும்பல, நம்மளை அழிக்க விரும்பல, நம்ம கட்டு வைக்க விரும்புகிறா, நம்ம தூக்கி எடுக்க விரும்புகிறா. வேணாம்ப்பா, இந்த உலையான சேற்றில் நீ சிக்கி கொள்ளாத. இது சத்ருவுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்ட காரியம். நீ வெளிச்சத்தின் பிள்ளை, நீ வெளியே வா. என் மகனே நீ வெளியே வா, என் தம்பி நீ வெளியே வா, என் தங்கச்சி நீ வெளியே வா. கர்த்தர் உனக்கு ஒரு அழைப்பை கொடுக்கிறார். இது உனக்குரிய ஸ்தானம் அல்ல, இது உனக்குரிய இடம் அல்ல. நீ இருக்க வேண்டிய இடம் வேற, நீ இருக்க வேண்டிய இடம் வேற. ஆனா நீ போகக்கூடாத இடத்துக்கு போயிட்டு இருக்கியப்பா, பார்க்கக்கூடாததை பார்த்துக்கிட்டு இருக்கியப்பா, செய்யக்கூடாததை செஞ்சுக்கிட்டு இருக்கியப்பா, குடிக்க கூடாததை குடிச்சுக்கிட்டு இருக்கேப்பா, பேசக்கூடாததை பேசிக்கிட்டு இருக்கேப்பா. துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாத, பாவிகளுடைய வழியில நில்லாத, பரியாசக்கார உட்கார இடத்துல உட்காராத சொன்னாரே. கேட்கலையே. இந்த உலகம் கொடுக்கிற ஆஃபர் என் கண்ணுக்கு இன்பமா இருந்துச்சு, கர்த்தருடைய வார்த்தையை மீறி நடக்கிறனே. தேவ பிள்ளையே, கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி, கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடு. ஏன் உன் கால் நொறுக்கப்படும்? உன் ஆசீர்வாதத்தின் காலை நீ இழந்துடாத. இந்த காலை வைத்துதான் கர்த்தர் பெரிய காரியங்களை உனக்கு செய்ய போறார். இந்த காலை பார்க்கும் போதெல்லாம் உனக்கு இந்த சிந்தை தான் வரணும். ஒரு நாள் ஃபீலையாம இருக்கக்கூடாது. உன்னை நேசிச்சு உன் மேல அன்பு செலுத்தி உனக்கு வரக்கூடிய பிரச்சனையை எடுத்து சொல்லி அன்பா உனக்கு ஆலோசனை கொடுக்கிற ஆள நீ அடிக்கிறாயா, திட்டுறாயா, கடிந்து கொள்றாயா, கோபம் வருதா, எரிச்சல் வருதா? இல்ல தம்பா, இல்லப்பா, இது கர்த்தருடைய காரியம் அல்ல, இது ஃபீலையாமோட குணம், இது தேவனுடைய பிள்ளைகளுடைய குணம் அல்ல. யாருக்கும் துர் ஆலோசனை கொடுத்துறாதீங்க, கெட்ட ஆலோசனை கொடுத்துறாதீங்க. கர்த்தர் பார்க்கிறா. கர்த்தர் ஃபீலையாம்கிட்ட இதெல்லாம் நமக்கு காட்டி கொடுத்தார். அவன் ஆண்டவருடைய பிள்ளை தான். சில நேரத்துல சபிக்கவும் துணிய மாட்டான். அவன் ஆண்டவருடைய பிள்ளை தான். சில நேரத்துல சுய புத்தியில நடக்கவும் தயங்க மாட்டான். அவன் ஆண்டவருடைய பிள்ளை தான். ஆனா பண ஆசைக்கு இடம் கொடுப்பான். அவன் ஆண்டவருடைய பிள்ளை தான். ஆண்டவருடைய வார்த்தை காட்டிலும் மற்றவங்களுடைய வார்த்தைக்கு தான் அவனுக்கு இன்பமா இருக்குதா? யோசிச்சு பாருங்க ஐயா. வேண்டாம், வேண்டாம் ஐயா. கர்த்தர் உங்களுக்கு ஒரு அழைப்பு கொடுக்கிறா. மகனே வேண்டாம், மகளே வேணாம். இதனாலதான் உன் ஆசீர்வாதம் உன்னை விட்டு தள்ளி தள்ளி போகுது. உன் போராட்ட நாட்கள் அதிகரிக்க காரணமே இதுதான். உன் பிரச்சனை பெருகெடுக்க ஓட காரணமே இதுதான். உன் கால் பட்டவனே பிரிய வேண்டிய யோர்தான் பிரியாம இன்னும் கரபுரண்டு ஓடுதா உன் மேல. பாருங்க, ஃபீலையாமோட குணம் இருக்கா பாருங்க, ஃபீலையாமோட குணம் இருக்கா பாருங்க.
நம்ம வீட்டில் வாதம் வருதா பாருங்க, அடிக்கடி வியாதி, அடிக்கடி மருத்துவமனைக்கு காசு செலவழிக்கிறோமா பாருங்க, அடிக்கடி கண்ணீர் விடுறோமா பாருங்க. குடும்பத்துல சந்தோஷம் இல்லை, சமாதானம் இல்லைன்னா பிலேயாமோட குணம் நம்ம கிட்ட இருக்குன்னு அர்த்தம். நம்மளால வாத குடும்பத்துல புகுந்துச்சுன்னு அர்த்தம். எச்சரிப்பு கத்தர் கொடுக்கிறா, எச்சரிப்பு கத்தர் கொடுக்கிறா. ஜெபம் கேட்கப்படலையா? இது வரைக்கும் எவ்வளோ ஜெபிக்கிறேன், கேட்கலையா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நாம பிலேயாம மாறிக்கிட்டு இருக்கோம்னு அர்த்தம். கத்தர் எச்சரிப்பு கொடுக்கிறா. அதனால தான் நம்மளால கனி கொடுக்க முடியல. அதனால தான் கத்தருக்கு பிரியமான கனிகள் நம்மளால கொடுக்க முடியல. நம்மளால நீதிமான போல மறிக்க முடியாம உலகத்தான போல மறித்து போக காரணம் இதுதான். காரிருள் வேணுன்றவங்க இதை செஞ்சுக்கிட்டே இருங்க, தப்பு இல்லை. எனக்கு நித்திய ஜீவன் வேணும், பரலோகம் வேணுன்றவங்க மாற்றிக்கிங்க தயவு செய்து. என் அன்பு தேவ பிள்ளையே, உனக்கு காரிருள் வேணுமா, நித்திய ஜீவன் வேணுமா? என்ன வேணும்னு தீர்மானம் உங்ககிட்ட தான். வழியை கத்தர் உங்ககிட்ட வச்சுட்டாரு, பாதைகளை உங்க முன்னாடி வச்சுட்டாரு. நீங்க எதை செலக்ட் பண்ண போறீங்க? காரிருளா அல்லது நித்திய ஜீவனா? நீ எதை தேர்வு செய்ய போகிறாய்? என் சகோதரனே, சாய்ஸ் உங்ககிட்டே கத்தர் கொடுத்துட்டாரு. நீ ஜீவனுக்கு போற பாதையில போனா ஜீவனை கண்டடைவ. நீ காரிருள் பாதையில போனா மரணத்தை கண்டடைவேன்னு கத்தருடைய வார்த்தை சொல்லுது. நாம அப்படி இருக்கக்கூடாது, நாம அப்படி இருக்கக்கூடாது. கத்தர் கண்டிக்கும் போதே திரும்பி இருங்க. கத்தர் எச்சரிப்பு கொடுக்கும் போது திரும்பிருங்க. இந்த பாதை சரியில்லைன்னு கத்தர் உணர்த்துறாரு, இந்த தேர்வு சரியில்லைன்னு கத்தர் உணர்த்துறாரு, உன் நட்பு சரியில்லைன்னு கத்தர் உணர்த்துறாரு, இந்த சுபாவம் சரியில்லை, உன் பழக்க வழக்கம் சரியில்லைன்னு கத்தர் உணர்த்துறாரு. விலகி ஓடி வாருங்கன்னு கத்தர் சொல்றாரு. கடினப்படுத்தாதீங்க. அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டும் தன் பிடரையை கடினப்படுத்துகிறவன் சகாயமின்றி சடுதியில் நாசம் அடைவன். எவ்வளவுதான் ஆண்டவர் எச்சரிப்பு கொடுத்தாலும் நான் செய்யறதான் செய்வேன்னா நாசம் மோசம் வர்றதை தடுக்க முடியாது. வேணாங்க பிரதர், வேண்டாம் சிஸ்டர், வேண்டாம். மனம் திரும்புங்க. உங்க இருதயத்தை கடினப்படுத்தாதீங்க. கர்த்தருடைய சத்தத்துக்கு உண்மையா கீழ்ப்படிங்க. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிறா, தூக்கி எடுக்க விரும்புகிறா. இது எல்லாம் நம்முடைய பாதை. நம்ம போக வேண்டிய பாதை வேற. அது ஆவிக்குரிய பாதை, அது நித்திய பாதை, அது ஜீவனத்துக்கு எதுவான ஒரு பாதை. ஒப்பு கொடுப்போமா? ஒப்பு கொடுத்து ஜெபிப்போமா? அல்லேலூயா. இந்த வேளையில இறுதி ஜெபத்தை நம்மத்தில் இருக்க அருமையான மகள் பியூலா அவர்கள் ஏறெடுப்பாங்க. சகோதரி ஜெபிக்கும் போது கூட சேர்ந்து நாமும் ஜெபிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். எல்லாரும் கொஞ்ச நேரம் ஒப்பு கொடுப்போம். ஏசப்பா கிட்ட, ஏசப்பா எங்களுடைய கால்கள் அநேக இடங்களுக்கு கடந்து செல்கிறது. கொஞ்சம் நம்ம யோசிச்சு பார்ப்போம். நம்ம பிறந்தது முதல் நம்ம கால்கள் எந்தெந்த இடத்துக்கெல்லாம் நம்ம கடந்து சென்றிருப்போம். எத்தனையோ காரியங்களை இந்த கால் நிமித்தமாக தான் நம்ம செஞ்சிருப்போம். இந்த கால் இல்லாமல் நம்ம கண்டிப்பா எந்த இடத்துக்கும் நம்ம போயிருக்க முடியாது. இன்றைக்கு கால்களை குறித்து தேவன் பல காரியங்கள் நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். உன் கால் இப்படி இருக்கணும், உன் கால் இந்த இடத்துக்கு தான் போகணும். நம்முடைய கால்கள் எதை செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது. இந்த சரீரத்தை தூக்கி சுமந்து கொண்டு போறது அந்த கால்கள் தானே. இந்த கால்கள் இல்லைன்னா நம்ம எங்கேயுமே போக முடியாது. அந்த கால்களுக்காக ஏசப்பா இந்த வேலை எங்களை ஒவ்வொருவரும் தாழ்த்துகிறோம் ஐயா. எங்களை வெறுமையாக்குகிறோம் ஏசப்பா. அப்பாவுடைய கரத்துல எங்களை முழுமையாக நாங்கள் ஒப்புக்கொடுக்கிறோம் ஐயா. எங்களை ஒப்புக்கொடுக்கிறோம், எங்களை ஒவ்வொருவரையும் ஒப்புக்கொடுக்கிறோம், எங்களை ஒவ்வொருவரையும் ஒப்புக்கொடுக்கிறோம் ஐயா. இந்த நாள் வரையிலும் ஒருவேளை உமக்கு பிரியமில்லாத இடத்திற்கு இந்த கால்கள் சென்றிருக்கலாம் ஐயா. இந்த நாள் வரையிலும் ஒருவேளை உமக்கு பிரியமில்லாத காரியங்களை இந்த கால்கள் மூலமாக நாங்கள் செய்திருக்கலாம். ஒரு விஷயம் எங்களை கிருபையாய் மன்னிங்கப்பா, எங்களை தயவாய் மன்னிங்கப்பா, இரக்கமாய் மன்னிங்கப்பா, மனதுருக்கமாய் மன்னிங்க ஐயா. உன் கால் நடையை சீர்தூக்கி பார் என்ற வார்த்தையின் பிரகாரமாக இதோ இந்த வேளையிலே எங்கள் அருமையான போதகர் மூலமாக அப்பா நீர் வெளிப்படுத்த இந்த நல்ல வார்த்தைக்காக நாங்கள் நன்றி உள்ள இருதயத்தோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஏசப்பா. நன்றி உள்ள இருதயத்தோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ஏசப்பா. ஆமாண்டவரே, எங்களுடைய கால்களை கொண்டு நீர் செய்ய நினைக்கிற காரியங்கள் வேறையா, ஆனால் நாங்கள் செய்து கொண்டிருக்கிற காரியங்கள் வேறையா. இந்த கால்களை கொண்டு நீர் யோர்தானை பிளக்க செய்கிற தெய்வம் ஐயா. இந்த கால்களை கொண்டு நீர் அநேக சத்துருக்களை
கால்களை மிதிக்க ஏற்படுத்தின கால் ஐயா. இந்த கால் சத்துருக்களை பார்த்து நடுங்க கூடாது ஐயா. அப்பா, நாங்கள் மேடுகளை மிதிக்கத்தக்கதாக, சத்துருக்களை மிதிக்கத்தக்கதாக, எல்லா காரியங்களையும் ஜெயிக்கத்தக்கதாக எங்கள் கால் நடையை நாங்கள் இந்த வெள்ள சீர்தூக்கி பார்க்க நீர் எங்களுக்கு உதவி செய்யும்படியா நாங்கள் சிக்கிறோம் ஐயா. எங்களை பலப்படுத்துங்கப்பா, பலப்படுத்துங்க இயேசுப்பா. எங்களுடைய கால்களை பலப்படுத்துங்க ஐயா. எந்த நோக்கத்திற்காக எங்களை அழைத்திருக்கிறீரோ ஐயா, நாங்கள் எதையெல்லாம் மிதித்து 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 சுதந்திரத்துக் கொள்ள வேண்டுமோ அதை நாங்கள் மிதித்து சுதந்திரத்துக் கொள்ளத்தக்கதாக எங்கள் கால்களை கர்த்தர் பலப்படுத்துவதற்காக உமக்கு நன்றி ஐயா. எங்களுடைய கால்கள் உமக்கு நேராய் முடங்கட்டும் ஐயா. அப்பா, முழங்கால் படியிட்டு கால்களினால் நாங்கள் முழங்கால் படியிட்டு அநேக காரியங்களை ஜெயிக்கத்தக்கதாக, அநேக அற்புதங்களை பெற்றுக்கொள்ளும்படியாக ஐயா, நீர் எந்த நோக்கத்திற்காக எங்களை அழைத்தீரோ அந்த நோக்கத்தை நாங்கள் நிறைவேற்றத்தக்கதாக ஏசப்பா, நீர் ஒரு பெரிய காரியங்களை செய்வதற்காக உமக்கு நன்றி ஐயா. எல்லா பயமுள்ள ஆவிகளை நிர்மூலமாக்குங்க. உமக்கு பிரியமில்லாத இடங்களுக்கு, எந்த இடங்களுக்கும் செல்லக்கூடாது, எந்த காரியங்களையும் பேசக்கூடாது. நீர் சொல்வதை செய்யத்தக்கதாக, நீர் சொல்லாததை நாங்கள் ஒரு நாளும் செய்யாதபடிக்கு அப்பா, எங்களுடைய ஒவ்வொரு பகுதியை கர்த்தர் ஆசீர்வதிப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. உம்முடைய கிருபை, உம்முடைய இரக்கம், தயவு எங்களை சூழ்ந்து கொள்ளட்டும் அப்பா. இனி வருகிற நாட்களிலே உம்முடைய பிள்ளைகளாய் நாங்கள் வாழ, உம்முடைய பிள்ளைகளாய் இந்த கால்களை கொண்டு அநேக தேசங்களுக்கு சென்று சுவிசேஷத்தை அறிவிக்க நீர் உதவி செய்வதற்காக உமக்கு நன்றி. ஆசீர்வதிங்க, பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, நடத்துங்க. மீட்பு இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து என்கிற உம்முடைய பரிசுத்த விலையேறப்பட்ட நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே.